The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நடப்பு IPL தொடர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளான சென்னை அணி பெங்களூருவிடம் தோல்வியடைந்ததால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் வெளியேறியிருப்பது அவ்வணி ரசிகர்களை பெரும் ஏமாற்றத்திற்குள்ளாக்கியது. இந்த நிலையில் அன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி வீரர்கள் தாங்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்டதை கொண்டாடினர். பொதுவாக போட்டி முடிந்தவுடன் ஒரு நிமிடம் இந்த கொண்டாட்டம் இருக்கும். அதன்பின் எதிரணி வீரர்களுக்கு கை கொடுக்க வருவார்கள். ஆனால் இந்த போட்டியின் முடிவில் சுமார் 3 நிமிடங்களுக்கு மேலாக RCB வீரர்கள் மைதானத்தின் மத்தியில் நின்று வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அப்போது CSK அணியினர் வரிசையாக நின்று கைகுலுக்க காத்திருந்தனர். தோனி முதல் நபராக வரிசையில் நின்றிருந்தார். ஆனால் RCB வீரர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. சில நிமிடங்கள் காத்திருந்த பின் தோனி மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றார். வெளியேறி சென்றபோது கூட அங்கே நின்றிருந்த RCB அணியின் உதவியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அவர் கைகுலுக்கிய பின்னரே ஓய்வறைக்கு சென்றார். இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் RCB அணியினர் தோனிக்கு அவமரியாதை செய்துவிட்டனர் என தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் RCB ரசிகர்கள் பலரும் தோனி தங்கள் அணியை அவமதித்து விட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டி வருகின்றனர். ஆனால் இந்த பண்பை நன்கறிந்த விராட் கோலி வெற்றி கொண்டாட்டத்திற்கு பிறகு தோனியின் டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்று கைகுலுக்கிவிட்டு வந்தார். இதை பலரும் பெருமையாக பேசி வருகின்றனர். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.